அணுவோட அப்பா அம்மா வர்றதை பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைறாங்க. அணுவை பற்றி மோசமாக பேசுகிறாங்க சுந்தரி. இதுக்கப்புறம் அணு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவளை கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேருங்க, என் பையனோட வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதை கேட்டு வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னோன்னே அணு வந்து நான் எந்த தப்பும் செய்யலப்பா அப்படின்றாங்க. தப்பு செய்யல, இங்கே பார்த்தல அரைச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கேன், எல்லாருமே இன்றைக்கி போய் சேர வேண்டியதான், இந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்கா உங்கள் பொண்ணால் பெரிய பிரச்சனை அப்படி சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு அபி வந்து எல்லா உண்மையும் நிரூபிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து வேறும் தான் இவங்க எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க, ஒவ்வொரு விஷயமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வீடியோ எடுத்து எல்லாத்தையும் நிரூபிக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சுந்தரி நீ இவ்வளோ கேவலமானவளா, அணு பழி வாங்கிறதுக்கு உனக்கு இதான் கிடைச்சதா, இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண உனக்கு எப்படி துணிஞ்ச அப்படி சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறாங்க. ராகம் வந்துச்சா உங்ககிட்டேருந்து நான் இதை எதிர்பார்க்கல, அணுக்கு நீங்கள் செஞ்சது பெரிய துரோகம் அப்படி சொல்லிட்டு திட்டுறாரு. உடனே வந்து அப்படியே மன்னிப்பு கேட்டு வந்து அழுகுறாங்க. வந்து சுந்தரி இதை கேட்டுட்டு வந்து உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, வா அணு நம்ம வீட்டு வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு வந்து ஆகாஷ் வந்து கூப்பிடுறாரு. உடனே வந்து நீ ஏன்டா வெளியே போகணும், தப்பு செஞ்சவ இவ தானே, இவ தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட வந்து மாமனார் வந்து சொல்கிறாரு. ஆகாஷோட அப்பா உடனே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. நான் வெளியே ஆமா நீ வெளியே போ, முதல்ல இவனுக்கு இது வீட்டில் இடம் கிடையாது சொல்லி துரத்தி விடுவார். இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சொந்தக்கார வீட்டில் போய் தங்குறாங்க. அங்கே வந்து அவங்கள வந்து வேலை வாங்குறாங்க, குடும்பப்படுத்துகிறாங்க. இதுக்கு உன் மாமியாரே எவ்வளோ பரவாயில்ல, உன் மாமியார் ஏதாவது இது வரைக்கும் ஒன்று வந்து மகாராணி மாதிரி வச்சுருந்தாங்க, ஏதாவது குடும்பப்படுத்தியிருக்காங்கன்னா இங்கே பார்த்தல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் சுந்தரி முழிக்கிறாங்க, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. நம்ம ராகவ் அப்பா அபி வராங்க, இப்படி எங்கள் சித்தி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, உங்கள் சித்தி இது மட்டும் பண்ணல, அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அபி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜாதக விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு ராகவ். நீ என்ன சொல்கிற அபி, ஏன் இவ்வளோ நாள் இதெல்லாம் என்கிட்ட சொல்ல, நான் சொன்னால் மட்டும் நீங்கள் நம்பிடுவீங்களா, நான் என்ன சொன்னாலும் நம்பக்கூடாத நிலைமையில தானே நீங்கள் இருக்கீங்க, அதான் நான் சொல்லலை அப்படின்றாங்க. உடனே வந்து அப்படியே பார்க்குறாரு, என்னையே இது வரைக்கும் நீங்கள் நம்பலை, உங்கள் சித்தியை பற்றி சொன்னால் மட்டும் நம்பிடுவீங்களா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இல்லை அபி, சாரி அபி, நான் உன்னை நம்புகிறேன் அபி, அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராக வந்து யோசிக்கிறாரு. வந்து செம்ம டென்ஷனாக இருக்கார் முரளி. இப்படி நடந்துருச்சு, தேவையில்லாமல் அத்தை மாட்டிக்கினாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு முடிக்கிறாரு. அந்த டைமில் அபி இங்கே வராங்க. அபி பார்த்துட்டு ஓ உனக்கு கூட்டு சதி பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கியா, உனக்கும் இருக்குடா, இப்போ அவங்க போயிட்டாங்களே வெளியே, இதுக்கப்புறம் நீ போகிற நாள் வந்து கண்டிப்பாக வரும், அப்போ தானே இருக்குது இந்த வீட்டுக்கு விமோச்சனமே, உன்னை எப்படி வெளியே அனுப்புறேன்னு மட்டும் பாரு, உன்னை இன்னும் கொஞ்ச நாள் தான்டா, அஞ்சலி அக்கா காட்டி குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க முடியாது, உன் முகத்தில் கிழிச்சு நான் வெளியே அனுப்பிச்சே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. நம்ம அபி பார்த்துட்டு ஐயோ இப்போ வேறு இப்படி முறைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறாரு. முரளி அபி எங்கே போயிருக்காங்க அத்தைன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னோடனே, அவங்க எங்கே போனாங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும், நீங்கள் தானே அவங்க கூட ரொம்ப வந்து க்ளோஸு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒன்றும் க்ளோஸ் இல்லை அபி, எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது, நீ நினச்சிக்காது என்னை பற்றி தப்பா, ஒருவேளை இதெல்லாம் நான் தான் கூட சேர்ந்து அணு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, கூட சேர்ந்து நீயும் தான் சேர்ந்து பண்ணியிருக்கியா, இந்த விஷயம் எனக்கு தெரியாது, அவங்க தான் குற்றவாளின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஓ நீயும் கூட்டு சதி தான் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. நான் அப்படிலாம் சொல்லலையே, நீங்களாக தான் சொல்கிறீங்க அப்படின்றாங்க அபி. அதை கேட்டு வந்து ஐயோ நம்மளா உளறிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு. இவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அபி நீங்கள் தப்பாக நினச்சிக்க போகிறீங்க, அதனால தான் நான் சொன்னேன் அபி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க, உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு வரலன்னா எனக்கு வேறு வேலையை நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு முரளி செம்மையாக காண்டா வராரு. இந்த அபி இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆகாஷும் அணு வந்து பேசிக்கிறாங்க. அப்போ அணு வந்து ஆகாஷும் பேசும்போது ஆகாஷ்கிட்ட அணு சொல்கிறாங்க, நீங்கள் ஏங்க திடீர்னு அப்படி முடிவு பண்ணீங்க வீட்டை விட்டு போகலான்னு சொல்லிட்டு, வேறு என்ன பண்ண சொல்கிற, என் அம்மா உனக்காக உன்னை பற்றி என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க, இஷ்டத்துக்கு உன்னை குடும்பப்படுத்திட்டே இருப்பாங்க, அதை நீ பார்க்க சொல்கிறியா என்ன, எவ்வளோ நாள் தான் நான் பார்க்க முடியும், என் அம்மா பண்ணதுக்கு இப்போ அவங்க வீட்டை விட்டு போனதெல்லாம் அவங்களுக்கு தண்டனையே கிடையாது அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு ஏங்க இப்படி பேசுகிறீங்க, வேறு என்னத்தை சொல்கிறது, என் அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, தயவு செய்து அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அனு உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்குறாரு. இதுக்கெல்லாம் காரணம்னு என்னென்னு யோசிச்சியா அனு அப்படின்னோடனே, என்ன காரணம், நம்ம 2 பேர் வாழாமல் இருக்கிறது தான் காரணம், நம்ம 2 பேர் வாழாமல் இருக்கிறதால நம்ம ஒரே நிறைய நம்ம பிரிச்சிடலாம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இந்த ஐடியா பண்ணியிருக்காங்க, நம்ம 2 பேர் வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்து அதனை நம்ம வந்து நல்லபடி புருஷன் பொண்டாட்டியே வாழ்ந்து அதனை எங்கள் அம்மா பிரிக்கணுன்ற எண்ணம் வராது அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க அனு.